ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு அன்னாச்சிப்பூ, லவங்கம் 4, அரை ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு சின்னதாக பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு 3 வரமிளகா எல்லாம் நல்லா வறுத்துடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிக்கன் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வறுவலுக்கெல்லாம். 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சிக்கன் 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா இழுத்துட்டு ட்ரையாக வரணும் சிக்கன். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், சிக்கனில் தண்ணி எவ்வளோ தண்ணி இருந்தது எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன் அரை கிலோ சிக்கன் அளவுக்கு தான் நான் இந்த மசாலாலாம் சேர்த்துருக்குறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் சிக்கன் நல்லா வேக வச்சுட்டோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நம்ம சிக்கன் வறுவல் செய்கிறதுனால தண்ணிலாம் நமக்கு தேவைப்படாது. ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் சிக்கனு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காரசாரமான சிக்கன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.